காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அதிமுகவினுடைய போராட்டம் குறித்து கூறியது என்ன கேட்போம். இந்த இரு கட்சிகள் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கட்சி வெளிப்படையாகவே இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரகசியமாக இன்றைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாராளுமன்றத்தில் பல்வேறு மக்கள் விரோத சட்டங்கள் நீங்கள் இணைந்து குலச்சட்டம், குல கல்வி, குல தொழில் சட்டம், நில கையகப்படுத்தல் சட்டம், சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் என்று மக்கள் விரோத சட்டங்களை, மசோதாக்களை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்காக சூழ்ச்சி செய்து கைகளை குலுக்கிக் கொண்டு இன்றைக்கு ஏதோ தமிழகத்தில் மட்டும் பிரிந்து நிற்பது போல் அவர்கள் பாவனை செலுத்துகிறார்கள். அதை அவர் குறிப்பிட்டு சொன்னதை மதுவிலக்குக்கு எதிரான ஒரு வெகுஜன போராட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் கிளம்பி இருக்கிறது. அந்த மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு இந்த விஷயத்தை அவர்கள் முன்னிறுத்தி ஒரு வன்முறையை இன்றைக்கு தமிழகத்தில் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதைதான் பார்க்க முடிகிறது. மதுவிலக்கு கோரி போராடும் மாணவர்களையும் அனைத்து பெண்களையும் மக்களையும் இன்றைக்கு சிறைகளுக்குள் அடைத்து மீண்டும் மீண்டும் அவர்களுடைய கஸ்டடியை நீட்டித்துக் கொண்டே செல்கிறார்கள். ஒரு புறம், இன்னொரு புறம் இதுபோல கிளம்பி எழக்கூடிய மக்களை தடுப்பதற்காக, திசை திருப்புவதற்காக காங்கிரஸ் கட்சி மீது பல்வேறு அவதூறுகளை கிளப்பி விட்டு கொண்டு இன்றைக்கு அதை வன்முறையாக இன்றைக்கு தமிழகம் எங்கும் வன்முறையாக தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்க நினைக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் ஆளக்கூடிய அஇஅதிமுக கட்சி ஆளும் தகுதியை இழந்துவிட்டது என்பதைதான் பார்க்க முடிகிறது. எனவே பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தெருக்களில் இறங்கி போராடும், மதுவுக்கு எதிராக போராடும் மக்களை திசை திருப்பும் விஷயத்தில் இந்த அரசாங்கம் இறங்கி இருக்கும் சூழ்ச்சியை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.